ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் எப்படி நம்ம லைனிங் வந்து தைக்கிறது, அதுக்கப்புறம் கை லைனிங் தைச்சிட்டு எப்படி நம்ம வெட்டுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல் வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்களை பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வச்சிருக்கோம் பாருங்க, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து லைனிங் கொடுத்து தச்சுக்கலாம். வாங்க இப்போ நூல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நூல் போட்டுக்கிறோம். நூல் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறேன். அதுக்கான நூல் இது. பாபின் சுற்றிக்கிறோம். இப்போ பாபினை வந்து நம்ம இந்த கம்பியில் அப்படி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நம்ம நூல் வச்சுருக்கோம் பாருங்க, இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ நம்ம இந்த மிதியை வந்து தூக்கி விட்டு இப்போ நம்ம பாபின் வந்து சுத்தப்போம். நல்லா இழுத்து கையில் டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றிக்க வேண்டியது. லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம ஃபுல்லாக ஒரு பாபின் சுற்றினா பத்தலைன்னா சுற்றிக்கணும். இது மாதிரி நம்ம கற்று பழகுங்கிறவங்களும் நம்ம பாபின்லாம் நம்மளே சுற்றி போகிறதுக்கான இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போ பாபின் சுற்றியாச்சு. நல்லா டைட்டாக நம்ம ஒரு ப்ளவுஸுக்கான பாபின் நம்ம சுற்றிக்கணும். இந்த டப்பி இருக்கு பாருங்க, இந்த டப்பியில் நம்ம இப்படி போட்டுக்கணும். போட்டு நம்மளுக்கு வந்து இந்த கேப்பில் கொடுக்கணும். ஒரு கேப் தெரியுதா, அந்த கேப்பில் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்படி நம்மளை பார்த்து ரன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். பாபின் வந்து இந்த மீதி தூக்கியிருக்கா, ஊசி மேலே இருக்கணும். இப்போ நம்ம இறக்கி விட்டு நூல் போட்டு வேண்டியதான். இப்போ ஊசியை இறக்கி விட்டு இப்படி ஒரு சுற்று நம்ம ரோதையை சுற்றினாலே நூல் வந்துடும். இப்போ ரெண்டு நூலும் நம்மளுக்கு வந்துருச்சு. அப்படியே இந்த மிதியை அப்படி தூக்கி விட்டு ஊசியை இறக்கி விட்டு வேண்டியது. இப்போ பின்னாடி நூலை நம்ம விட்டுருக்கோம். ரெண்டு ப்ளவுஸும் நம்மளுக்கு ஒன்றா இருக்குது. ப்ளவுஸில் வந்து நம்ம உள்ளே வெளியே பார்த்துக்கணும், எந்த பக்கம் நல்ல பக்கம் அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ இதுதான் நம்மளுக்கு நல்ல பக்கம். அப்போ நம்ம இப்படி போட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம லைனிங் ப்ளவுஸு முன்பக்கத்துக்கான அளவு இப்போ தைக்க போகிறோம். இப்படி கரெக்டாக போட்டுக்கணும். இது வந்து நான் சும்மா பிசுறு இருக்கிற மாதிரியே தைச்சிட்றேன். ஓவர்லாக் போடுறதுனால இது மாதிரி தைச்சி காட்டுறேன். அப்புறம் பிசுறு மடக்கி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஷோல்டர், கைப்பக்கம், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அந்த ஊசியை இறக்கி விட்டுக்கணும். அப்போ தான் துணி வந்து நம்மளுக்கு முன்ன பின்ன சிலும்பாமல் இழுத்துக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் கற்றுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸா எனக்கு தைக்க வராது, பயமாக இருக்கே அப்படின்லாம் நினைக்கிறாரு.
இப்போது கழுத்து, முன்பக்க கழுத்து. ப்ளவுஸுக்கு வந்து முன்பக்க கழுத்து, கை, இதுதான் நம்மளுக்கு லைனிங் ப்ளவுஸில் கரெக்டாக நம்ம பார்த்துக்க வேண்டியது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். இது வந்து சாதாரணமாக தைக்கிறதுக்காக நம்ம ஓவர்லாக் போட்டுக்கிறோம். இன்னும் நம்ம பிசுறுகள்லாம் தெரியாமல் மடித்து தைக்கிறது இன்னும் அடுத்தடுத்த ப்ளவுஸில் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இது ஃபஸ்ட்டு ஒரு தைக்க கற்றுக்கிறவங்க எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத எடுத்தோன்னே நம்ம போக முடியாது இல்லையா. நம்ம அதனால தான் நம்ம மெயின் கிளாத் வந்து ப்ளவுஸோட அளவு வந்து லைனிங்கில் கரெக்டாக எடுத்துக்கிட்டு மெயின் கிளாத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கூட வச்சதை வெட்டணும். அப்படி வெட்டும் பட்சத்தில் நம்மளுக்கு அளவுகள் எல்லாம் கரெக்டாக கிடைக்கும். தச்சுட்டு நம்ம மீத பீஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, பெண்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு நம்மளுக்கான ஒரு வருவாய் தான் இது. இது மாதிரி தைக்கும்போது பக்கங்கள் மாறாது. தனித்தனியாக எடுத்தோம் அப்படின்னா தெரியாத பிள்ளைங்க தைக்கும்போது ஒரு பக்கம் கை பக்கம் மாறும். அப்படியெல்லாம் மாறாமல் இருக்கணும்னா நீங்கள் இது மாதிரி தைச்சிக்கணும். ஈஸியாக பழகிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அப்படியே ரெட்டையாக இப்போ இருக்கிறத அப்படியே ரெட்டையாக மடித்து கொடுத்தாங்க. போட்டு நல்லா ஒன்று போல் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படி மடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு தையல் கொடுத்துட வேண்டியதை. லைனிங் தச்சாச்சா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு லைனிங் ப்ளவுஸாக எனக்கு தைக்க தெரியாது, அது வராது அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. பாருங்கள், ஓகேச்சா? இப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு சமமாக கிடச்சிருச்சு. இந்த நெஞ்சு பக்கமும் நம்மளுக்கு சமமாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி இதை டாட் போடுறது அப்படிங்கிறது, இந்த கப் சைஸ் டாட் வந்து நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நமக்கு இந்த பக்கம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த கழுத்து பாகம் இருக்குது பாருங்கள், இந்த இது வந்து ஷோல்டர், இது கழுத்து, இது வந்து நெஞ்சு பட்டி. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு 4 விரக்கடை அகலத்துக்கு நம்ம 4 இன்ச்சுங்கிறது எங்கே வருது? ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸாக இருக்கிறதுனால நம்ம 4 இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டு, அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்கு இந்த புள்ளி தெரியுதா? இப்படி நம்ம இப்படி பிடிச்சிக்க வேண்டியது. இப்படி பிடிச்சோம்னா இந்த ஷோல்டர்கிட்ட கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, இப்படி மடித்து போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த டாட்டை வந்து இப்போ நம்ம போடுறோம். ஒரு டாட் இந்த இலையாடுறது மட்டும்தான் இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ தான் இந்த தையல் நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கையோட ஆங்கோல் இருக்கு இல்லையா, இப்படி பிடிச்ச வேண்டியது. இப்படி போட்ட வேண்டியது. நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு வந்து கப் சைஸ் டாட்டு அமைய மாட்டேங்குது, எனக்கு அது கப்பு சரியாக அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த சைஸ் எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுத்து பக்கம் வந்து கழுத்து இருக்குல்ல, அந்த கழுத்து பக்கத்துலேருந்து இப்படி மடிச்சுக்கணும். சமமாக மடிச்சுக்கணும். சமமாக மடிச்சுக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சில் பிடிச்சி 3 இன்ச்சு அளவுக்கு அந்த டாட்டை கொண்டு வரணும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப இல்லைங்களா? இந்த டாட்டையும் நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இந்த டாட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ 42 இன்ச்சு பாடி சுற்றளவுக்கான லைனிங் வந்து முன்பக்க அளவு நம்ம தைச்சிட்டோம். அந்த கப் சைஸ் டாட்டு 3 போட்டிருக்கோம் பாருங்கள்.
இப்போ வந்து சாதாரணமாக தான் நான் வந்து அப்படியே மேலே போட்டு தச்சு டாட் போட்டிருக்கேன். ஏன்னா இன்னும் பிசுறுகள் தெரியாமல் தைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பழகுறவங்களுக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கோ. இப்போ நம்ம முன்பக்கத்துக்கான அந்த கப் டாட் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து கீழே நம்ம அந்த கிராஸ் பட்டி வைப்போம் இல்லையா, அது நம்ம எடுத்துக்கிறோம். அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இடுப்பு பட்டிக்கான துணி நம்ம எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம பட்டி கனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். மீத கிளாத்தை நம்ம வெட்டி வச்சுக்கிறோம். வேறு எதுக்காவது நம்மளுக்கு தேவைப்படும். பிசுறுகள் தெரியாமல் நல்லா தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த கிளாத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் 2 பீஸ் ரெண்டுமே வந்து உள்ள வெளியே பார்த்து வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஸை நம்ம உள்ளே போகிற துணியை போட்டு அதுக்கு மேலே நம்ம இதை அப்படி போட்டுக்கிறோம். அப்புறம் இன்னொரு கிளாத்து இதையும் இப்படி போட்டுக்கிறோம். இப்போ நேராக அப்படியே நம்ம ஒரு தையலை கொடுத்துட வேண்டியது. ஒரு இலையை ஆடிட்டு இப்படி இலையை ஆடிட்டு தையலை கொடுத்துட வேண்டியது. நல்லா தைக்கிறான்னு பார்த்துக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தச்சிட்டோமா, இதை நம்ம வெட்ட வேணாம். பட்டி கணத்துக்காக தானே கொடுத்துருக்கோம். நல்லா அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு வருவிட்டு அப்படியே ஒரு அமுக்கு தையல். இதில் பட்டிக்கு வந்து நம்ம 2 தையல் கூட போடலாம். அதை நம்ம விருப்பம். ப்ளவுஸ் அழகாக இருக்கணும், பட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம 2 தையல் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிதியடை தையல் ஒன்று போட்டுக்கிறோம். ஊசியடை தையல்னால் இது, மிதியடை தையல்னால் இந்த நம்ம தையலுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சில் இருக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு மிதியடை தையல்ங்கிறது. இப்போ இன்னொரு பட்டியும் உங்கள்கிட்ட ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ நல்லா கவனமாக பார்த்துக்கங்க. இப்போ நம்ம இதுலேயும் பட்டி கணத்துக்காக துணியை ரெட்டையாக வச்சுக்கிட்டோம். ரெட்டையாக வச்சுக்கிட்டு பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் நம்ம இன்னொரு பீஸும் நம்ம போட்டுக்கணும். இதுலேயும் நம்ம உள்ள வெளியே பார்த்து போட்டுக்கிறோம். கரெக்டாக உள்ள வெளியே பார்த்து போட்டுக்கிறோம். இப்போ இன்னொரு பீஸ் இருக்குதுங்களா, இதையும் நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இப்போ நம்ம அப்படியே தைக்க வேண்டியது. இது மாதிரி தைக்கும்போது பட்டி மாறாது. பழகுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம இடுப்பு கிராஸ் பட்டி தான். அப்படியே இப்படி இருக்குல்ல, இதை எப்படியே பிரித்து விட்டுக்கிறோம். பிரித்து விட்டு இந்த தையலில் நல்லா ஒரு வறுவல் கொடுத்துக்கிறோம். அப்படி வருவிக்கிறோம். அப்படியே நம்ம இந்த கிளாத் கொஞ்சம் பெருசாக இருக்கா, அதனால் நம்ம இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஊசியடை தையெல்லாம் அனுப்பி விட்ற வேண்டியது. சல்லுன்னு ஒரு ஊசியடை தையல் அனுப்பிட்டோம்னா இப்போது 2 பட்டியும் நம்மளுக்கு தச்சுக்கிட்டோம். இதில் எப்படி இப்போ நான் வந்து முன்னாடி கிராஸ் ரெட்டில் சமமாக போட்டு தான் உங்களுக்கு தச்சுருக்கேன். இப்போ கிராஸ் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சமமாக போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இப்போ தச்சு முடிச்சாச்சு. நம்ம தச்சதுக்கு பிறகு வந்து இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் வந்து நம்மளுக்கு 4 இன்ச்சு 3.25 இன்ச்சு இப்படி இருந்தாலே போதும். பார்த்தீங்களா? இப்போ இவ்வளோ நம்மளுக்கு தையலுக்கு உள்ளே போயிடும். அப்போ இந்த ஜாக்கெட் தச்சு முடியும் போது நம்மளுக்கு 3 இன்ச்சு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இடுப்பு பக்கம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடுப்பு பக்கம் வரும்போது என்ன செய்யணும், நம்ம இதில் லைட்டாக ஒரு அர்க்காத் கொடுத்துக்கிறோம். அப்படி இது பின்னாடி இது வந்து நம்மளுக்கு நெஞ்சு பக்கம் வரணும். இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள். இப்போ பட்டி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? பாருங்கள். நம்மளுக்கு பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பட்டி, இந்த கிராஸ் பட்டியை எடுத்து நம்ம வந்து எப்படி ப்ளவுஸு, அதாவது கப் சைஸ் தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா முன் பக்கம், அதுக்கு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க இப்போ நம்ம தைக்கலாம். இப்போ நம்ம முன்பக்கத்தோட
ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை எடுத்து தனியாக வச்சிருவோம் இன்னொரு பக்கத்தை. இதை எப்படி தைக்கிறது? நான் வந்து சாதாரணமாக இப்போ வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல போகிறேன்னா, அப்படியே வச்சு தான் தச்சு காட்ட போகிறேன். என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்குது. நான் ஓவர்லாக் போட்டுக்கிறதுக்காக நான் அப்படியே தான் தைக்க போகிறேன். பிசுறு தெரியாமல் தைக்கிறது அடுத்தடுத்த ப்ளவுஸில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து இப்படி போட்டுக்கிறோம். பின் பக்கம் நம்ம அந்த அர்க்காத் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம இடுப்பு பக்கம் வரணும். இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும். அதே மாதிரி இப்படி தைக்கும்போது இந்த நல்ல பக்கம் கீழே இருக்கணும். நம்ம இப்படி வச்சுக்கணும். வச்சு கரெக்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம துணி விட்டுக்கிறணும். ஆச்சா, இப்படி ஒரு டாட்டா அடிச்சுட்டு இந்த டாட் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வரும்போது இந்த கிராஸை வந்து நம்ம இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடித்து நான் இதில் வந்து ஓவர்லாக் தான் போட போகிறேன். எப்படி ஓவர்லாக் போட்டு தைக்கிறோங்கிறதையும் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த அர்க்காத் பண்ணது இங்கே இருக்கா, இந்த நெஞ்சு பக்கம், இந்த விழா பக்கம் இந்த பக்கம் வந்துருச்சா, அப்படியே நம்ம இந்த பக்கத்தை தூக்கி போட்டுக்க வேண்டியது. இப்படி அளந்து பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா, அப்படி பார்த்துக்கிட்டு நம்ம தைச்சிக்க வேண்டியது. இப்போ இதை போய் நம்ம ஓவர்லாக் கொடுத்துக்கிறோம். ஓவர்லாக் கொடுத்துட்டு இப்படி விரித்து பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம வெட்டிக்க வேண்டியது. பழகணுங்கிறவங்களுக்காக தான் நான் அப்படி எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு சொல்கிறேன். நல்லா கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அது மாதிரி எக்ஸ்ட்ராலாம் கிளாத் வைக்க வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜாயின் பாருங்கள், பட்டி டாட்டு அது ரெண்டுமே நம்மளுக்கு சமமாக இருக்கணும். இப்படி சமமாக இருக்கணும். இப்போ நம்ம இதை போய் ஓவர்லாக் போட்டோம். இப்போ வந்து நம்ம முன்பக்கத்தை தச்சுக்கிட்டோம். தச்சுட்டு அந்த கிராஸ் பட்டியும் நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த கிராஸ் பட்டி வந்து பிசுறு பிசுறாக வரும். நம்ம சாதாரணமாக தானே தைச்சிருக்கோம். அதனால வந்து அதை அப்படியே ஒரு ஓவர்லாக் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊசியோட தையலும் மிதியோட தையலும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அந்த கிராஸ்க்கு வந்து நான் ஓவர்லாக் போட்டுக்கிட்டேன் பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் நான் வந்து ஊசியோட தையலும் மிதியோட தையலும் இப்போ போட்டிருக்கேன். ப்ளவுஸ் வந்து இப்போது நம்ம வந்து வி பட்டி, அதாவது ஐவுக்கு மாட்டுவோம் இல்லையா, அந்த பட்டி தைக்கிறதுக்காக நான் வந்து இந்த கிளாத் வந்து கொஞ்சம் ஜில் ஜில்லுன்னு இருக்குது, இழுத்துக்கிட்டு வரணும்னு நான் காட்டன் பீஸ் எடுத்துக்கிட்டேன். காட்டன் பீஸில் வந்து நம்ம லைனிங் உள் துணி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த துணியே எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வி பட்டி தைக்கிறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த கிளாத்தை கீழே போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா முன்பக்கம், அதை வந்து நான் அப்படி வச்சுக்கிட்டேன். நம்மளை பார்த்து வச்சுக்கிட்டேன். உள்பக்கம் வந்து கீழே போயிடணும், அது மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே ஒரு தையல் கொடுத்துக்குறோம். இந்த இடத்துல மட்டும் ஒரு டாக்கு, நம்ம மெயின் டாக்கில் வரும்போது ஒரு டாக் கொடுத்துருவோம். அப்புறம் நம்ம ஒரு இன்ச்சு அளவுக்கு துணியை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ தையல் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். எதுக்காகனா நம்ம மடித்து உள்ளே வச்சு தைக்கணும், அதுக்காக. இப்போ நல்லா தையல் தெரிஞ்சவங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம். இது பழகிறவங்க வந்து கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுக்கிறோம். அப்படியே மடிச்சுட்டு தைக்கலாம். நீங்கள் விருப்பம் இருந்தால் அப்படியே ஒரு தையலை போட்டுக்கிட்டு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். துணியை காட்டன் பீஸ் தான் நழுவாது. நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கிட்டு தைச்சிங்கன்னா கொஞ்சம் தையல் பழகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அப்படியே அப்படி நேராக போட்டுக்கிட்டோம். அவ்வளோதாங்க. இதில் இந்த 5 வி பட்டிக்கும் நம்ம மார்க் போட்டுக்கிறோம். எந்தெந்த இடத்துல போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வி, இந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு வி, இந்த கிராஸ் பட்டிக்கிட்ட ஒரு வி, அவ்வளோதான். இந்த 5 பட்டியும் நம்ம இப்போ வி வந்து தச்சுக்கிறோம். எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். நம்பர் வந்து கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிறணும். ஏன்னா தையல் பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கிட்ட வச்சுக்கிறோம்.
ஊசியை இறக்கி விட்டுக்கிறணும். இது ஒரு இலையாடிடணும். இலையாடிட்டு திரும்ப ஊசியை இறக்கிறேன். எந்த துணியும் நீங்கள் இழுக்க வேண்டியது இல்லை, நம்ம தையல் கிட்ட வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து இந்த கார்னரில் வந்து ஒரு இலையாடிடணும். இலையாடிட்டோமா, ஊசியை இறக்கி விட்டுக்கிறோமா, தூக்கிட்டோம். ஏன் இந்த இடத்துல நம்ம அழுத்தி அழுத்தி தாக்கா போடுறோம் அப்படின்னா, ஊக்கு அதில் அடிக்கடி மாட்டுவோம், பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதனால் நம்ம கரெக்டாக 2-3 இலை ஆடிடணும். 1 2 3 அவ்வளோதான். இதை தச்சுக்கணும், நம்ம இதை பழகணும்னு நம்ம மைண்டில் வச்சு பழகணும் அப்படின்னா ஈஸியாக பழகிடலாம் உறவுகளே. நாலாவது வி வச்சுட்டோம். இப்போ 5ஆவதுக்கு வந்துட்டோம். 5ஆவதுக்கு வரும்போது இந்த கார்னரில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிறோம். பார்த்துக்கிட்டு அவ்வளோதான். அப்படியே விளையாடி வந்தேன். தச்சிட்டோமா, 5 வீப்பட்டியும் நம்ம தச்சு விட்டுக்கிட்டோம். இப்போ தேவைன்னா இந்த நுனியில் நம்ம ஒரு தையல் அவசியம் இல்லை, இது வந்து போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வெட்டணும். ஓகே, இப்போ முன்பக்கத்துக்கான வீப்பட்டியும் இப்போ ஊக்குப்பட்டி தைக்கணும். ஊக்குப்பட்டிக்கு எப்படி தைக்கணும்னா, இந்த பட்டி பக்கம் நம்ம கீழே கிராஸ் பட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டி பக்கத்தில் கொஞ்சம் இப்படி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் இப்போ சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் விட்டுக்கிறணும். இப்போ அப்படியே தைக்க வேண்டியது. இந்த இடத்துல வரும்போது ஒரு காக்கா கொண்டு வேண்டியது. மேலே வந்து கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கு துணி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறணும். ஒட்டி நறுக்கக்கூடாது. இது மாதிரி கிளாத் இருக்கணும். இது ஏன்னா காட்டன் பீஸுங்கிறதுனால நம்ம அப்படியே வச்சு தச்சுக்க வேண்டியது. இப்படி ஒரு மடிப்பு, அப்படியே ஒரு வரிவு, அப்படியே தூக்கி வச்சு தைக்க வேண்டியது. அப்படியே நேராக பிடிச்சிக்கிட்டு ஒரு இப்படியே உள்பக்கமாக மடிக்கணும். இந்த இருக்குல்ல, இப்போ அப்படியே உள்பக்கமாக அப்படி மடிச்சிக்கணும். அவ்வளோதாங்க, அப்படியே தைக்க வேண்டியதை. நீங்கள் எப்படி கூட வச்சுக்கிட்டு தைக்கலாம். இந்த இடத்துல வரும்போது ஒரு தாக்கா அடிச்சு இந்த மடிச்சிருக்க கேப் தெரியும், அதுக்காக இப்படி தைக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கு பாருங்கள், இதை இப்போ தான் நம்ம வெட்டணும். ஓகே, இப்போ பாருங்கள், வீப்பட்டி தைச்சிட்டோம், வீப்பட்டியும் தைச்சிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரண்ட் பக்கம் ஃபுல்லாக தச்சுட்டு பட்டி வச்சுருக்கோம். அது மாதிரி ஊக்குப்பட்டியெல்லாம் வச்சுட்டோம். அப்புறம் கழுத்துக்கு பாருங்கள், நம்ம வந்து அந்த லைனிங் கிளாத்லேயே நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துக்கிட்டோம்.
இப்போ நம்ம டிசைன் வச்சு பேக்கு கழுத்து பின்பக்க அளவு வந்து டிசைன் வச்சு தைக்கணும். அது எப்படி தைக்கிறதுங்கிறத சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.